கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம், அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார் என்று இந்த நேரத்திலே ஆண்டவர் யோபுவை பார்த்து கேட்கிற பல கேள்விகளிலே பல விஷயங்களை தெளிவுபடுத்துகிறதிலே இதுவும் ஒரு விஷயமாக காணப்படுகிறது. தேவன் வானத்தையும் பூமியையும் அவைகளில் உண்டான சகலவற்றையும் மனித நன்மைக்காகவே சிருஷ்டித்து அவைகளை தன்னுடைய நாம மகிமைக்காகவும் ஜனங்களுக்கு பிரயோஜனமாகவும் அதை சிருஷ்டித்திருக்கிறார். ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளும் தன்னுடைய சுய அந்த ஆலோசனையின்படியே கர்த்தர் செய்து முடிக்கிறதை காண முடிகிறது. அதிலே எந்த மனுஷ தலையீடுகளும் மனுஷ யோசனைகளும் மனுஷ செயல்பாடுகளும் அங்கே இல்லாமல் இருக்கிறது. இங்கே அடுத்து சொல்லிக் கொடுக்கிறார், சாதாரணமாய் இருக்கிறதான ஒரு காக்கை குஞ்சு அது பசித்திருக்கும் பொழுது, அதற்கு ஆகாரம் தேவைப்படும் பொழுது அது தேவனை பார்த்து கூப்பிட ஆரம்பிக்குமாம். அப்படி தேவனை பார்த்து கூப்பிடும் பொழுது எந்த இடத்தில இருந்தாலும் ஆகாரத்தை எடுத்து அதை போஷித்து ஆண்டவர் அதை திருப்திப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. இங்கு வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு இந்த வார்த்தையை சொல்லும்போது சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார், ஆகாயத்து காகங்களை பாருங்கள், அவைகள் பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதுமில்லை, பரமபிதா அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவா என்று இயேசு சொல்ல ஆரம்பிப்பார். சாதாரணமான ஒரு காக்கை குஞ்சு தன்னுடைய தேவைகளுக்காக தேவனை பார்த்து கூப்பிட்டு தன்னுடைய வாழ்வு, தன்னுடைய வயிறு நிரம்ப தேவனால் போஷிக்கப்படுவது உண்மை என்றால், இன்றைக்கு 6 அறிவு படைத்த மனிதர்களாகிய நாம் நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்போம். ஒவ்வொரு விஷயங்களையும் தேவனிடத்திலே சொல்லி ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஒரு காக்கை குஞ்சுக்கு தேவனை நோக்கி தன்னுடைய தேவையை சொல்லி கூப்பிட ஒரு அறிவும் தெளிவும் இருக்கும் என்றால், இன்றைக்கு நாம் எவ்வளவு அதிகமாய் நம்முடைய காரியங்களை தேவனிடத்திலே சொல்லி தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த இரக்கத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நம்ம எவ்வளவாய் உற்சாகம் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த கூப்பிட்ட காக்கை குஞ்சை வெறுமையாய் விடாதபடி ஆண்டவர் சவதரித்து கொடுக்கிறாராம், தேடி அதை கொடுக்கிறாராம். நமக்கும் அப்படிப்பட்டதான நன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்காகவும் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த காக்கை குஞ்சு தேவனை நோக்கி கூப்பிடுவது போல நாமும் நம்முடைய தேவைகளில் தேவ கிரியைகள் வெளிப்பட தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனை பார்த்து அவை செபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் களி கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த காக்கை குஞ்சுக்கு ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறவர் நம்முடைய நாம் வாழவும், நாம் வளமாய் ஜீவிக்கவும், தேவையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும், தேவையான விதங்களிலே தேவ ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி நாம் மகிழ்ச்சியாய் வாழ சகல விதமான பாதைகளையும் நமக்கு சபைப்படுத்தி தருகிற தேவனாயிருக்கிறார். அனுபடினாலே நாம் எதை குறித்தும் கலங்கி கவலைப்பட்டு தளர்ந்து விடாதபடி ஆண்டவருடைய நாமத்தினாலே அற்ப ஜந்துவாயிருக்கிற இந்த காக்கை குஞ்சு செய்கிறது போல நாம் ஒரு புத்தியுள்ளவர்களாய் தேவனை நோக்கி நம்முடைய எல்லா நெருக்கத்தின் காலத்திலும் ஆபத்தின் காலத்திலும் கூப்பிடுவோம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்து நம்மை மகிமைப்படுத்துவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தந்தையே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இயேசப்பா, ஆண்டவரே, இன்றைக்கு ஒவ்வொரு நாளை குறித்ததான பாரங்களும் கவலைகளும் மனித வாழ்விலே பெருகி
மனிதன் ஏதோ நினைத்து கொண்டு ஏதோ செய்ய தீவிரித்து ஓடுகிற இந்த காலகட்டத்திலே கவலைப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படி கர்த்தர் இந்த காக்கை குஞ்சுகளுடைய காரியத்தை சொல்லித் தருகிறேன் தகப்பனே. அந்த காக்கை குஞ்சுக்குத்தான் தேவைப்படுகிற நேரத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுகிற அறிவு இருந்தது போல நாங்களும் எங்கள் தேவைகளிலே எங்கள் நெருக்கத்தின் காலத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுகிற தெளிவும் அறிவும் எங்களுக்கு தாரும் தகப்பனே. மட்டுமல்ல, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளை வெறுமையாய் விட்டு விடாதபடி ஆகாரங்களை தேடி கண்டுபிடித்து கொடுக்கிற தேவன் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆமாண்டவரே, எங்களுக்காகவும் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த தெளிவோடு உம்மை கிட்டி சேர சமூகத்தில் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து ஜெபித்து காத்திருக்க கிருபை தாரும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், காத்து கொள்ளுகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.